உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 குஜவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள், சதுர்த்தி திதி, கேட்டை நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், சங்கடகர சதுர்த்தி, விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நிறைவு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சாந்தம், கடகம் குழப்பம், சிம்மம் அச்சம், கன்னி எதிர்ப்பு, துலாம் உதவி, விருச்சிகம் தெளிவு, தனுசு முயற்சி, மகரம் தொல்லை, கும்பம் நற்செயல், மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பலன். நாங்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 12 ராசிக்கும் பார்த்தோம். அதுக்கு பிறகு நேற்றைய தினம் இந்த 12 ராசியில் யாராருக்கு ஏழரை சனி, யாராருக்கு அட்டமத்து சனி, யாராருக்கு கண்டச்சனி, யாராருக்கு அர்த்தாஷ்டம சனி என்று இந்த 12 ராசியில் 6 ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் சரியில்லை. அவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 12 ராசிக்காரர்களையும் யாராருக்கு குரு பகவான் சரியில்லை, ராகு கேது சரியில்லை, அவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். குரு பலன் இல்லை. ஒரு திருமணத்துக்கு பார்க்குறீங்க, உடனே ஜோசியர்கிட்ட போய் கேட்பீங்க, ஐயா என்ற பிள்ளைக்கு குரு பலன் இருக்கா இல்லையா? குரு பலன் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ இன்றைக்கு யாராருக்கு குரு பலன் இல்லை, யாராருக்கு குரு பகவான் நல்ல இடங்களில் இல்லை, அவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும்? நேற்று சனீஸ்வரன் யாராருக்கு சரியில்லைன்னு பார்த்தோம். இன்றைக்கு குரு யாராருக்கு சரியில்லை, யாரார் குரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது கடக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்துட்டார். ஜென்மத்தில் குரு இருக்கிறது கூடாது என்றாலும் குருவினுடைய பார்வை நல்ல பலன்களை கடக ராசிக்காரருக்கு தரும். ஆனாலும் குரு இருப்பு சரியில்லை. எனவே கடக ராசிக்காரர்களும் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யத்தான் வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு 8வது வீட்டில் குரு பகவான் வரார். அப்போ அஷ்டமத்து குரு, அட்டமத்து சனி எப்படி கூடாதோ அட்டமத்து குருவும் கூடாது. அவமானங்கள் ஏற்படலாம், கெட்ட பெயர் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம்,
மனசில் விரக்திகள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், உங்களை பற்றிய தவறான விமர்சனங்கள் ஏற்படலாம், நல்ல பேருக்கு பங்கம் ஏற்படலாம், கௌரவத்தில் சரிவு ஏற்படலாம், தேவையில்லாத விமர்சனங்கள் வரும், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது, நல்லது செய்ய போய் பேரை கெடுத்து கொள்ளுறது, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுறது, யாரோ செய்த தவறுக்கு எங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படுறது, இதெல்லாம் அட்டமத்தில் குருவில் வாரத்துக்கு வாய்ப்பு. மனசில் பயம் குடிகொள்வது, காரியத்தில் தடை ஏற்படுறது, நல்ல காரியம் நடக்காமல் போகிறது, சுபகாரிய தடை ஏற்படுறது, தைரியம் குறைந்து காணப்படுவது, சோம்பல் தன்மையாக இருப்பது, ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படுறது, இதெல்லாம் அட்டமத்து குருவில் நடக்கும். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து குரு, அவர்களும் குரு வழிபாடு செய்யணும். அடுத்தது கும்ப ராசிக்காரர்களுக்கு 6வது வீடு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் குரு. அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு 5ல் குரு இருந்தால் நல்லது, 6ல் குரு மறைஞ்சது கூடாது. எனவே கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு மறைந்து விட்டார், குரு பலன் இல்லை, குரு பார்வை இல்லை, அவர்களும் பரிகாரம் செய்யணும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் குரு. அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டம், வீண் விரயம், சுப செலவு, நல்ல விஷயங்களுக்காக செலவு நடக்குது, சுப விரயம், இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அங்கால சனியும் சரியில்லை, இஞ்சால குருவும் சரியில்லை. எனவே சிம்ம ராசிக்காரர்களும் சனீஸ்வரி வழிபாடு செய்வது போல குரு பகவானுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ல் குரு நல்லா இருந்த, இப்போ 3ல் மறைவு ஸ்தானம், 3, 6, 8, 12 இந்த 4 வீட்டிலையும் குரு இருந்தால் மறைவு ஸ்தானம். 8ல் இருக்கலாம் அட்டமத்து குருண்டு அதோட போதும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3வது வீட்டில் குரு. 3ல் குரு இருந்தால் தைரியம் இல்லாமல் போய்விடுவீர்கள், பயம் தொற்றிக்கொள்ளும், பாம்பு பூத்துக்குள்ளே பாம்பு போடுறது மாதிரி மனசுக்குள்ளே பய உணர்வு வந்துவிடும், பழைய தைரியம் உங்களுக்கு இல்லாமல் போகும், எதை செய்தாலும் யோசித்து கொண்டே இருப்பீர்கள், தன்னம்பிக்கை குறைந்து உங்கள் மேலே உங்களுக்கே இருக்கிற நம்பிக்கை, என்னால் இது முடியுமா, என்னால் இது செய்ய முடியுமா, நான் இதை செய்வேனா என்ற ஒரு பயம் வந்துடும், சகோதரர்களுக்கு இடையே பகை உணவு தோன்றும். இதெல்லாம் 3ல் குரு ரிஷப ராசிக்காரர்கள். அப்போ நான் 5 ராசி சொல்லிட்டேன். கடக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு, அது ஒரு மத்திம பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து குரு, அதுதான் மிக கூடாது, பரிகாரம் செய்யணும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ல் குரு, குரு பலன் இல்லை, குரு மறைஞ்சிட்டார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரய குரு, சுப விரயம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ல் குரு, தைரியமின்மை ஏற்படும். அப்போ கடகம், தனுசு, கும்பம், சிம்மம் இந்த 4, 5 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானின் பலன் நன்றாக இல்லை. நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். என்ன செய்கிறது? கோயிலுக்கு போங்கோ, குருவுக்கு அதிபதி தட்சணாமூர்த்தி, தட்சணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது குருவுக்குண்டான மிகச்சிறந்த பரிகாரம். எப்போ செய்யணும்? வியாழக்கிழமை, முடிந்தால் காலையில் 6 to 7 குரு ஓரை, வியாழக்கிழமையில் கோயிலுக்கு போய் எப்போ என்றாலும் தட்சணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் குரு பரிகாரம். 2வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு வழிபாடு. 2வது மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்வது. மஞ்சள் கலர் பூ எடுத்து தட்சணாமூர்த்திக்கு பூஜை பண்ணும்படி, அர்ச்சனை செய்யும்படி ஐயாட்ட கொடுத்து மஞ்சள் பூவில் மாலை கட்டி போடுறது, மஞ்சள் பூவினால் பூஜை செய்வது, மஞ்சள் பூவை சாத்துவது, மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் தட்சணாமூர்த்திக்கு விசேஷம். மஞ்சள் நிற பட்டு சாத்துவது, கடையில் போய் மஞ்சள் கலர், அதாவது ஜெலோ கலர், இதுதான் தட்சணாமூர்த்திக்கு உண்டான கலர், குருவுக்கு உண்டான கலர். குருவுக்கு அதிபதி தட்சணாமூர்த்தி.
ஒன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் மஞ்சள் பட்டு வாங்கிட்டு போய் ஐயாட்ட சொல்லி சாத்த சொல்லி கொடுக்கலாம். தட்சணாமூர்த்தி சிவன் கோயிலாக இருந்தால் கோஷ்டத்திலேயே தட்சணாமூர்த்தி இருப்பார். தட்சணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டு வாங்கி கொண்டு போய் சாத்த சொல்லி கொடுக்கலாம். மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது குருவுக்குண்டான மிகச்சிறந்த பரிகாரம். சந்தன காப்பு போடுறது, மஞ்சள் காப்பு. சந்தன காப்புன்னு தெரியும், சந்தனத்தை தண்ணீரில் விட்டு குழைச்சி அதை ஒரு உருண்டை மாதிரி உடுத்து மாதிரி எடுத்து அதனால் இறைவனை அலங்காரம் செய்வது, சந்தன காப்பு போடுறது. தட்சணாமூர்த்தி குருவுக்கும் சந்தன காப்பு போடலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி குருவுக்கும் சந்தன காப்பு போடலாம். நவக்கிரக குருவை வழிபடுறது நல்லமா, தட்சணாமூர்த்தியை வழிபடுறது நல்லமாண்டா குருவுக்கு அதிபதி தட்சணாமூர்த்தி தான் சிறப்பு. நவக்கிரக குருவையும் வழிபடலாம். 2 பேருக்கும் சந்தன காப்பு போட சொல்லி ஒரு கிலோ சந்தனத்தை வாங்கி கொண்டு போய் கோயிலில் ஐயாட்ட கொடுத்து, ஐயா என்ற பேரில் இறைவனுக்கு சந்தன காப்பு சாத்துங்கள், தட்சணாமூர்த்திக்கு சந்தன காப்பு சாத்துங்கள், குருவுக்கு சந்தன காப்பு, அது மாதிரி மஞ்சள் காப்பு சாத்துறதும் இருக்குது. அடுத்தது கடலை மாலை. சில பேர் சொல்லுவீங்க கடலை மாலை போடக்கூடாதுன்னு, அப்படி இல்லை, தாராளமாக கடலை மாலை போடலாம். சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி குரு வழிபாடு செய்து நான் சொன்ன ராசிக்காரர்கள் பிரச்சனையில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.